உறவுகளை மீண்டும் இணைந்திருக்கின்றோம். இன்றைய உறவுகளின் சங்கமம் நிகழ்ச்சியூடாக இன்றைய நிகழ்ச்சியில் இவரும் 12ஆம் தேதி மிக சிறந்த முறையில் லண்டனில் உள்ள மாபெரும் திரையரங்களில் திரையிடப்பட இருக்கும் யுனைடெட் பிரிட்டிஷ் சன்ஷைன் கிரியேஷன்ஸ் காதலே என்னை காதலி, ஈழத்து கலைஞர்கள் தென்னிந்திய கலைஞர்களினுடைய கூட்டு இணைந்த தயாரிப்பாக வெகு விரைவில் உங்களை மகிழ்விக்க காத்திருக்கிறது காதலே என்னை காதலி. இந்த திரைப்படத்தினுடைய வெளியீடு தொடர்பாகவும் இந்த திரைப்படத்தினுடைய சுவாரஸ்யமான அனுபவங்கள் தொடர்பாகவும் இங்கு உரையாடி கொண்டிருக்கின்றோம். இங்கே தயாரிப்பாளர்களாக பொன்சிவா காலின்ஸ், அருண் துரை ஆகியோர் மாபெரும் சிரமத்தின் மத்தியிலே தங்கள் தொழிலதிபர்கள் பணியாற்றியிருக்கிறார்கள். அந்த வகையில் இங்கே கலையகத்திலே திருவாளர்கள் பொன்சிவா கொலின் ஆகியோர் இணைந்திருக்கிறார்கள். இந்த படத்தினுடைய இயக்குனரும் மற்றும் பாடல்கள் வரிகள் சிறந்த கலைஞரும் ஆகிய திருமலை சன்னன் அறியப்படும் ஷன்னவர்களும் இணைந்திருக்கிறார். ஷன்னவர்களே, சாதாரணமாக ஈழத்து திரைப்பட வரலாற்றை எடுத்துக்கொண்ட இன்றைக்கு 60 இருந்து இன்று வரை திரைப்படங்களை எடுக்கின்றார்கள், முயற்சி செய்கின்றார்கள். ஆனால் எந்த அளவு பேசப்படுது என்ற ஒரு பெரிய ஒரு கேள்வி இருக்குது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்களா? இன்னும் நாங்கள் தவழும் நிலையிலே தான் இருக்கோம். இன்று இந்த திரைப்படத்தின் மூலம் காதலை என்னை காதலியின் மூலம் இது வரைக்கும் இனிமேல் நான் நினைக்கிறேன் நல்ல நிலைக்கு எங்கட ஈழத்து சினிமா வரலாற்று ஒரு புதிய பாதையில் செல்லும் என்று கொலையவர்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்களா? கண்டிப்பாக இது முக்கிய துவக்கமாக இருக்கும் எதிர்பார்க்குறேன். கண்டிப்பாக அடுத்த விதங்களில் படத்தை பொறுத்தளவில் தயாரிப்பின் பொறுத்தளவில் அடுத்த காட்சிகள் படி இது ஒரு புது துவக்கமாக இருக்கும். நாங்களும் ஈடு கொடுத்து ஓரளவுக்காவது நிற்கக்கூடிய மற்ற லாங்குவேஜ் கம்பேர் பண்ணிக்க நாங்களும் எங்களால் முடியும் என்றதை ஒரு கண்டிப்பாக இதை காட்டியிருக்கிறோம். கண்டிப்பாக எல்லோரும் போய் பார்க்க வேண்டிய ஒரு படம். பார்த்துருந்தால் தெரியும் சில காட்சிகளை. கண்டிப்பாக இது ஒரு புது திருப்பத்தையும் புது சகாப்தத்தையும் கொண்டு வரக்கூடிய ஒரு வாழ்த்துக்கள் படமாக இருக்கும். திருப்பொன்சவர்களே, இந்த படம் இப்போ முடிஞ்சுது. எனவே படம் வெளியேற வரும்போது வெள்ளிக்கிழமை எல்லாருக்கும் தெரிய போகுது என்ன படம் வந்து. இதில் இருந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறதுன்னு சொல்லிக்கல. இப்போ நாங்கள் இங்கே அதாவது இனிமேல் நாங்கள் எடுக்க இப்போ நாங்கள் அவங்கள தென்னிந்தியாவில் அரைவாசி, இப்போ அரைவாசி எடுத்தோம். இங்கே அரைவாசி போட்டு நாங்கள் படத்தை செய்து முடித்து வந்துட்டோம். அதே நேரத்தில் இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன். அங்கே படம் எடுக்க இப்போ சினிமா இண்டஸ்ட்ரி இருக்குது தென்னிந்தியாவில். இப்போ நீங்கள் போய் அதுக்குள்ளே நீங்கள் நீந்தி வழியால் வாரன்னு சொன்னால் கடைசி மட்டும் முடிக்காது. அதில் எத்தனையோ பேர் போய் எங்கடைய ஆக்கள் இல்லை, வெவ்வேறு இடத்துல ஈவன் இந்தியாவிலேயே கூட என்ன ஆக்சுவலி என்ன இதுன்னு சொன்னால் அங்கே ஒரு சினிமா இண்டஸ்ட்ரியில் ஒரு 25% பீப்புள் தான் அவங்க. இப்போ ஒரு ஆள் ப்ரொடியூசர்ஸ் போனால் போய் வந்து நல்ல அறிவு சொல்லி இப்படி செய்து அப்படி செய்யலாம். ஆனால் 75% பீப்புள் அவங்களுக்கு காசு, அதாவது நீங்கள் படம் எடுத்தா என்ன ஓடினா என்ன வந்தாலும் அவைக்கு அப்படி அந்த 20% ரீதியான போட்டின்னு சொல்லலாம். இது தொழில் ரீதியான போட்டியாக இருக்கு, அப்படியும் எடுக்கலாம். அது உண்மை. அதையும் எடுக்கலாம். உள்நோக்கத்தை பார்த்தால் ஒரு தொழில் ரீதியான. மற்றது நாங்கள் அங்கே போய்க்கல அந்த அப்படியான ஆக்களை போய் மீட் பண்ணுறது எவ்வளவோ எங்களுக்கு கஷ்டம். இப்போ உங்களுக்கு யாருன்னு தெரியாது. அங்கே போய் யாரை போய் மீட் பண்ண போகிறீங்க கண்டுபிடிக்கிற சரியான கஷ்டம். ஆனபடியால் நீங்கள் யாராவது சினிமா எடுக்க விரும்ப போகிறீங்களா, அல்லது நீங்கள் நடிக்க போகிறீங்களா, அல்லது ஏதாவது இதுக்கு வர போகிறீங்கன்னு சொன்னால் எங்களை தயவுசெய்து கான்டாக்ட் பண்ணி நாங்கள் உங்களை அந்த சரியான இதுக்கு நாங்கள் உங்களை வழி நடத்துவோம். இந்த வகையில் காதலி என்னை காதலியினுடைய பல அம்சங்களை குறிப்பிடலாம். ஒன்று, படமாக்கப்பட்ட வீதம். லண்டனில் பல காட்சிகளை திரைப்படமாக்கி இருக்கிறார்கள். அதைவிட பின்னணி இசை, அதைவிட கவித்துவமான வரிகள் அல்லது படிப்பினை ஊட்டும் நடிப்புகள் அல்லது குணச்சித்திரமான நடிப்புகள். இங்கே பல முன்னணி நடிகர்கள் நல் ரவியிலிருந்து மயில்சாமியிலிருந்து பனோரமா வரையும் மூத்த நடிகர்கள் இதில் தோன்றி நடித்திருக்கிறார்கள். எனவே குணச்சித்திர நடிப்புக்கு அங்கு குறை இருக்காது. அதைவிட விறுவிறுப்புறும் சண்டை காட்சிகளை சிறந்த முறையில் படமாக்கி இருக்கிறார்கள். ஒளிப்பதிவு அல்ல படத்தொகுப்பு
எடிட்டிங் என்பது. இந்த வகையிலே ஏற்கனவே கொலின் அவர்கள் குறிப்பிட்டது போல நாங்கள் காலங்காலமாகவே எங்களோட பாடங்கள் தோல்வியும் சலிப்புமாக இருந்த காலத்தை மீறும் வகையில் இன்றைய காதலே என்னை காதலே ஒரு திருப்பு முனையை தரப்போவதென்பது உண்மை என்பது இவர்களுடைய கருத்தில் இருந்து நாங்கள் பார்க்கலாம். எனவே இதற்கு மேலாக எங்களுடைய மக்களுடைய ஆதரவு இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய ஈழத்து கலைஞர்களுடைய தயாரிப்பு என்று நாங்கள் சொல்லிக்கொண்டு வாய்ப்பேச்சில் மட்டும் இல்லாமல் நாங்கள் கொடுக்கின்ற ஆதரவு இன்றைக்கு நாங்கள் தென்னிந்திய திரையுலகத்திலே அல்லது பொம்பையில போய் பார்த்தோம்னா மாலிவுட்ல பார்த்தோம்னு சொன்னால் மக்களினுடைய பெருந்திரளான எந்த திரைப்படத்தை வெளியிட்டாலும் அங்க ஹவுஸ்ஃபுல்லா தான் காட்சி அளிக்கப்படும். அந்த வகையில் ஏனென்று சொன்னால் என்னுடைய தேசத்தவன் என்னுடைய நாட்டவன் அல்லது என்னுடைய கலைஞர்கள் பங்கு பெற்றுகிறார்கள் என்பது இதைத்தான் இங்கே முக்கியமாக நாங்கள் பார்க்க வேண்டும். எனவே இதுல முதலில் நாங்கள் திரைப்படத்துக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும். அந்த திரைப்படம் எவ்வளவு தூரம் சிரமத்தின் மத்தியில் எங்கட கலைஞர்கள் இதை படமாக்கி இருக்கிறார்கள், படிப்பினை ஊட்டும் விடயங்களை இதை தந்திருக்கிறார்கள் என்பதை. எனவே தயவு செய்து 12ஆம் தேதி இந்த திரைப்படத்தை ஒரு முறை பார்த்துவிட்டு நீங்கள் பின்பு இதனுடைய விமர்சனத்தை முன்வைக்கலாம். இப்பொழுது இந்த இசை தொகுப்பு வெளியீட்டு விழா தென்னிந்தியாவிலே பிரபலியமான தென்னிந்திய டைரக்டர் RB சௌத்ரியில இருந்து இன்னும் பலர் கலந்து கொண்ட வைபவமாக மாறியது. அதிலிருந்து ஒரு சில காட்சிகளை பார்ப்போம். வெல்கம் சார். திரு PT செல்வகுமார் சார் அவர்களையும் மேடைக்கு அன்புடன் வருமாறன் கேட்டுக்கொள்கிறோம். As a token of love and appreciation, சார் ஷால் மற்றும் ஒரு பொக்கே நம்ம தயாரிப்பாளருக்கு போடுகிறார். இன்னைக்கு நம்ம இந்த விழாவுக்கு நிறைய கெஸ்ட் கூட வந்திருக்காங்க. ஸோ ஒவ்வொருத்தரா நம்ம மேடைக்கு கூப்பிட்டுலாம். திரு RB சௌத்ரி, தயாரிப்பாளர், சூப்பர் குட் ஃபிலிம் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஒரு கணக்கு எழுக்க போகுது, இந்த கணக்கு போட்டு சால்வியல் போட கணக்கு எழுக்க போகுது, அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இயக்குனர் திரு பேரரசு அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். கவிஞர் திரு ப. விஜய் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இவர்களுடைய கருத்துக்கள் அல்லது ஒரு உதாரணமாக மூத்த ஒரு டைரக்டர் கலந்து கொண்டிருக்கிறார் RB சௌத்ரி, இவருடைய கருத்துக்களை பாருங்க அமைந்தது. தமிழ்நாடு திரைப்பட அவர் முதல் சொன்னது என்ன, நீங்கள் ஸ்பீச்சை கேட்கலாம். அவர் முதல் சொன்ன என்னென்னு சொன்னால் இந்த படத்துக்கு 7 கோடி முடிஞ்சு என்று சொல்ல, அவர் சொன்னது என்னென்னு சொன்னால் ப்ரொடியூசர்ஸ் எப்போ கூட்டித்தானே சொல்லுவாங்க. அண்டு தான் படத்தை அந்த ட்ரெய்லரையும் அந்த படத்தை 3 பாட்டு போட்டாங்களாங்க. அந்த 3 பாட்டையும் பார்த்துட்டு அவர் சொன்னார் இது 7 கோடி இல்லை, இது கூட முடிஞ்சிட்டு கண்டிப்பாக 7 முடிஞ்சுன்னு சொல்லி அப்படி அந்த பாட்டை நாங்கள் போடலாமே இருக்குது. ஆனால் அங்கேருந்து வந்த அவற்றை ஸ்பீச்சை கேட்டீங்கன்னு சொன்னால் கட்டாயம் தெரியும். சந்நிதியில் எத்தனை மொத்தமாக பாடல்கள் இந்த திரைப்படத்தில்? 5 பாடல்கள். 5 பாடல்களும் என்னென்ன அடிப்படையில் பாடல்கள்? காதல் பாடல்கள், 2 துள்ளல் பாடல், 2 ஒரு பேத்தா சாங் பாடல், ஒரு லவ் ஸ்டோரி, லவ் பாட்டு, காதல் பாட்டு, ஒன்று கிளப் டான்ஸ், 5 விதமான பாடல். இந்த பாடலுக்கு பின்னணி இசையை பிரபலியமான நமது ஈழத்து புகழ் இவர் பேசுவது வெளியிட வருகை தந்திருக்கும் இளைய தளபதி என்ன மேனேஜர் அவர்களுக்கு வெற்றி கண்டார். விக்ரமன் உண்மையில் நாங்கள் இதில் காண்பது என்று சொன்னால், இந்த காட்சியை நாங்கள் இதில் தருவதற்கு காரணம் என்று சொன்னால், இன்றைய தென்னிந்திய கலைஞர்களோடு கூட்டிணைந்து அவர்களிடம் பெற வேண்டிய சில நுட்பமான தகவல்களையும் வாழ்த்துக்களையும் அதே நேரம் அவர்களுடைய ஆதரவையும் நாங்கள் திரட்டிக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு இதுதான் எத்தனைதான் கருத்துக்களை நாங்கள் சொன்னாலும் தென்னிந்திய சமூகத்திடம் இருந்து நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய விடயங்கள் கணக்கு இருக்குதில்லை. இதன் மூலம் நீங்கள் நிறைய சொல்றீங்க. இந்த காதலி என்னை காதலி மூலம் அல்லது இந்த திரைப்படத்தினுடைய வெற்றி அவருடைய பங்கு எந்த அளவு இருந்தது சொன்னவர்களே? நான் குறிப்பிடுவது பக்கபலமான இயக்கத்துக்கு 75 உண்மையிலேயே மனோரமா அவங்களுக்கு நாங்கள்
இந்த காட்சியை விளங்கப்படுத்தினா போதும், அவர்கள் சர்வசாதாரணமாக வந்து செய்து முடித்திருக்கிறார்கள். அந்த அளவில் அவங்க அதை விட நான் இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன். அவங்க எங்களோட என்ன மாதிரி கோஆப்ரேட் பண்ணுறேன்னு சொல்லி ஒரு கால் நாங்கள் ஒரு லொக்கேஷன் வந்து நார்த் லண்டனில் போட்டாங்க. போய் டிராஃபிக்கில் நின்றுட்டு அங்கே போக லேட்டாக போச்சு. நான் மன்னிக்க வேண்டும். இப்பொழுது இந்த காட்சியில் கருத்தை கேட்போம். நண்பர்களுக்கும் ஃபோட்டோகிராஃபர்ஸ் நண்பர்களுக்கும் அத்தனை பேருக்கும் மற்றும் இந்த விழாவுக்கு வந்திருக்க அத்தனை பேருக்கும் வணக்கம். சமீபத்தில் நிறையா சின்ன சின்ன படங்கள்லாம் பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு, சின்ன படங்கள்லாம் பெரிய படங்களாக இருக்குது. அந்த வரிசையில் இப்போது புதுசாக வரப்போகும் இந்த படம் காதலி என்னை காதலி ஆர்ஆப் சினிமாஸ் திரு ஆர் சுமன் அவர்கள் தயாரிச்சிருக்காரு. படத்தின் பாடல்கள் நல்லா அதாவது ஏதோ ஒரு சின்ன படமாக இருக்கும்னு நினச்சி தான் இந்த பாடல்களை பார்க்கும்போது நல்லா லொக்கேஷன்ஸ் எல்லாம் அருமையாக இருந்தது, எல்லாம் கலர்ஃபுல்லாக இருந்தது. ட்ரெய்லர் பார்க்கும்போது அந்த என்னால் ஒரு லவ் படமாக இல்லாமல் ஒரு நல்ல ஒரு த்ரில்லாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி படம்லாம் கண்டிப்பாக வெளியே பெரிய வெற்றி அடையணும். வெற்றி அடைஞ்சால் தான் தமிழ் சினிமாவுக்கு ஒரு புத்து உணர்ச்சி கிடைக்கும். அதாவது இந்த மாதிரி சின்ன சின்ன படங்கள்லாம் பெரிய படங்கள் ஆனதாக நிறையா இந்த மாதிரி படங்கள் எடுக்கிறதுக்கு வந்து ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த படத்தில் நடிச்சிருக்கிற அத்தனை பேருக்கும் இந்த அதாவது இந்த ஃபோட்டோகிராஃபி பண்ணவர் ரொம்ப அருமையாக இருந்தது. நான் ஆச்சரியப்பட்டேன், நான் ரொம்ப அருமையாக இருந்தது, எல்லாம் கலர்ஃபுல்லாக இருந்தது. ஹீரோயின் நல்லா இருந்தவங்க, ஹீரோ நல்லா இருந்தவங்க, எல்லாருக்கும் இந்த ப்ளஸ் இந்த டெக்னீஷியன்ஸ் அத்தனை பேருக்கு இந்த படம் வெற்றி படமாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். அடுத்ததாக இதில் கொள்கையவர்கள் இதில் அவர் ஒரு கருத்தை சொல்லியிருந்தார். தமிழ் சினிமா இன்றைக்கு ஒரு வேகமான ஒரு பாதையை நோக்கி பயணிக்கிறது என்பதை அங்கே ஆர்பி சௌத்ரியோட கருத்தாக இருந்தது. அவருடைய மகன் கூட இன்றைக்கு ஒரு முன்னணி நட்சத்திரம் நடிகர் ஜீவா. அவர் அங்கே தமிழ் சினிமா என்பதை குறிப்பிடும் பொழுது அவர் அங்கே ஈழத்து சினிமான்னு குறிப்பிடவில்லை, தென்னிந்திய சினிமான்னு குறிப்பிடவில்லை, ஒட்டுமொத்த எங்களுடைய தமிழர்களுடைய சினிமா என்பதை குறிப்பிடுகின்றார். கண்டிப்பாக. எனவே உங்களை அங்கே அங்கீகரிச்சிருக்கின்றார் என்பதை நாங்கள் பார்க்கலாம். இந்த ஈழத்து சினிமா அல்லது காதலை என்னை காதலி இந்த திரைப்படத்தை அவர் அங்கீகரித்ததை நாங்கள் அவதரிக்கக்கூடியதாக. ஏனென்றால் அந்த படம் வந்து முழுக்க லண்டன்லேயே ஷூட் பண்ணப்பட்டது. ஒரு காட்சி கூடி வேறொரு நாடுலேயும் எடுக்க இல்லை. அதே ஒரு பிறப்பிப்பாக வந்துட்டது அவர்களுக்கு. இன்னும் அவர்கள் தென்னிந்தியாவில் ஈவன் பாலிவுட்டில் கூடி லண்டனில் முழுக்க படம் எடுக்கிறேன்னு சொன்னால் அவைக்கு இயலாத விஷயம். அந்த கோஸ்ட் வந்து அதில் என்னென்னு சொன்னால் அங்கே ஒரு ஆள் குறிப்பிட்ட பொழுது ஒரு ஆள் கதைச்சவர், ஏன்னா நீங்கள் பாட்டு எடுக்கிறதுக்கு தான் நீங்கள் லண்டனுக்கு போவீங்க, சுவிட்சர்லாண்டு போவீங்க, ஒரு 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 3-4 மினிட்ஸ் சாங்ஸ் எடுக்கிறதுக்கு தான் நீங்கள் போவீங்க. முழு படத்தையே அது 40-45 பேரை டெக்னீஷியன் இங்கே கொண்டு வந்து வச்சு அவ்வளோத்தையும் செய்கிறேன்னு சொல்லி இயக்கி செய்கிறன்றது. அது மட்டும் இல்லாமல் லண்டனுக்கு ஒன்லி 3 மினிட்ஸ் மட்டும் இல்லை, அது அரவாசி முழுக்க சுவிட்சர்லாண்டோ வேறு நாடுகளில் தான் எதிர்பார்க்குறவ. ஈவன் நாட் ஓன்லி ஹாலிவுட் இல்லை, பாலிவுட் கூடி இது லண்டனில் முழுக்க உலக ஆர்டிஸ்டையும் வச்சு முழு தொழில்நுட்ப கலைஞரையும் இங்கே வச்சு எடுத்ததுன்றது முதல் நம்பவில்லை. பிறகு அந்த இசை வெளிவீட்டில் காட்டினா பிறகுதான் எல்லாரும் பிரமிச்சு போச்சுட்டேன். ஆனபடியே தான் சொல்ல சின்ன படங்கள் கூட பெரிய இதாக வர வேணும். முந்தி அங்கே எதிர்பார்க்குற வந்து பெரிய பெரிய நட்சத்திரங்கள் தான் இப்படி வச்சு எடுப்பினேன். அந்த இடத்த அந்த பிரபலிச்சு காட்டுறார் சௌத்ரி. அது மட்டும் இல்லை, விக்ரமத்தின் மற்ற இதில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் இதை சொல்லிப்படுது. ஆனபடியே தான் சொல்ல இது கூட்டு முயற்சி என்றதையும் உருவாக்கக்கூடிய இருக்கணும். இப்போது அன்பான உறவுகளை இதில் நாங்கள் ஒரு விடயத்தை பார்க்கலாம். அங்கே நீங்கள் அந்த காட்சியில் பார்த்துருப்பீங்கள், பெருந்திரளான மக்கள் அன்றைக்கு கலந்து கொண்டிருக்கணும், ஊடகவியலாளர்கள் கன பேர் வந்திருக்கணும். சாதாரணமாக வெளியீட்டு விழாவை நாங்கள் அவதானிக்கும் போய் ஒரு 4-5 பேர் வந்து உரையாடி போட்டு போகிற விடயமும் அல்லது ரிலீஸ் பண்ணிட்டு போகிற அலுவலாக இருக்கிற நேரத்தில் தென்னிந்திய சமூகத்தினர் இதுக்கு திரண்டு வந்து ஆதரவு கொடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இவர்களுடைய ஒருங்கிணைப்பை அவர்கள் அங்கே வரவேற்றிருக்கிறார்கள் அல்லது அங்கீகரித்திருக்கிறார்கள். அல்லது அந்த திரைப்படம் இன்றைக்கு லண்டனில் படமாக்கப்பட்டாலும் இன்றைக்கு ஏறக்குறைய 2 மணித்தியாலங்கள் முழு நீள சுவாரஸ்யமான ஒரு திரைப்படமாக வெளிவரும் காதலே என்னை காதலி திரைப்படத்தை அவர்கள் அங்கே உற்று நோக்கி இருக்கிறார்கள், அவதானிச்சிருக்கணும். நல்ல விமர்சனத்தை கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார்கள். அதுவும் ஆர்பி சௌத்ரியில் இருந்து சிறந்த விஜய் மற்றும் பலரும் அங்கே தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள். எனவே எங்களுடைய முழு ஒத்துழைப்பும் இவர்களுக்கு நாங்கள் கிடைக்க வேண்டும். இவர்கள் மட்டுமல்ல, இவர்களை போன்று இன்று எமது சமூகத்துக்காக, இது எங்களுடைய சமூகத்தினுடைய ஒரு முயற்சி, எங்களுடைய சமூகத்துக்காக சமூகத்தினுடைய வெற்றி என்று சொல்லலாம். எங்களுடைய
ஈழ சமூகத்துக்கு அல்லது எங்களுடைய ஒட்டு சேர்ந்த ஒரு இனத்துக்கு கிடைத்த வெற்றி என்று சொல்லலாம். எனவே இவ்வகையான கலைஞர்களை ஊக்குவிக்க வேண்டும். இவர்கள் திரையிடும் திரையரங்குகளை அவதானித்து நாங்கள் எல்லாருமே அந்த படமாளிகையை நிரப்பி நாங்கள் இவர்களுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய ஒரு அன்பான தயவான வேண்டுகோள். அந்த வேலை சன்னவர்களே, இதில் பிரித்தானிய மாடல் அழகி அனாராவை நீங்கள் இதில் கதாநாயகியாக பூத்திருக்கிறீர்கள். அது கதையம்சத்தோடு இணைந்து செல்ல வேண்டிய அவசியம். ஒரு பிரித்தானிய பெண்மணியை நீங்கள் இதில் கதாநாயகியாக கொண்டு வந்தது நல்ல படிப்பினை ஊட்டும். அனைவரும் திரைப்படம் பார்க்கும் வரை நாங்கள் இந்த கதையம்சத்தையோ அல்லது கதையோட்டத்தையோ சொல்வது பொருந்தாது. இருப்பினும் கதையை படத்தை பார்த்து விட்டு எல்லோரும் நல்ல கருத்துக்களையும் விமர்சனங்களை முன்வைப்பார்கள் நம்புகிறோம். இவ்வகையான பிரித்தானிய ஒரு மாடல் அழகி அனாராவையும் தென்னிந்திய கதாநாயகன் சந்தோஷையும் இன்னும் பல நடிகர்களை இதில் நீங்கள் எதிர்கொண்ட சிரமங்கள் எவ்வாறு இருந்தது? கூடுதலாக சிரமங்கள் என்று சொல்றதுக்கு அவ்வளவா இல்லை. ஏன்னா இந்த தயாரிப்பாளர்கள் எல்லாம் எனக்கு வேண்டிய உதவியெல்லாம் செய்தார்கள். இதில் நான் முக்கியமாக சொல்ல வேண்டிய காதல்ண்டா வித்தியாசமான ஒன்று. அது வந்துட்டா உடம்புல என்ன உஷ்ணங்களை உருவாக்குங்கிறது பொதுவாக தெரிஞ்ச விஷயம். அந்த காலத்தில் உள்ள காதல் வேறு, இந்த காலத்தில் உள்ள காதல் வேறு. அப்போ இந்த காதல் வந்துட்டா, ஒரு பெண்ணுக்கு ஒரு காதல் வந்துட்டா அவள் எவ்வளோ பயங்கரமான முடிவுகளை எடுக்க எத்தனிக்கிறார் என்பதை நீங்கள் இந்த படத்தை போய் பார்த்தா தெரியும். ஒரு வெள்ளைக்கார பொண்ணாக இருந்தாலும் அவளுக்கு ஒரு தமிழ் பையன் மேலே காதல் வந்துட்டதுக்காக அவள் எவ்வளோ பெரிய போராட்டத்தை செய்கிறாள் அப்படிங்கிறத நீங்க படத்தை பார்த்தா தெரியும். அநேகமாக இந்த 2 மணித்தியாலங்கள் விறுவிறுப்பாக இந்த திரைப்படம் செல்லும் என்பது அந்த படத்தினுடைய முன்னோட்டத்தை பார்க்கும் பொழுது எங்களுக்கு தெரிந்தது. இன்றைக்கு சண்டை காட்சிகள் மிக விறுவிறுப்பாக திகிலூட்டும் விதமான படமாக்கப்பட்டிருக்குது. நல்ல ஒளிப்பதிவு, அது மட்டுமல்ல பட தொகுப்பு உண்மையிலே பிரமிக்க தூக்க வகையில் இருக்குது. சலிப்பென்பதையே காண முடியதில்லை. இருந்தாலும் ஒரு டானிக் என்பது நகைச்சுவை பூத்தி இருக்கிறீங்களா? நகைச்சுவை அது 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 மயில்சாமி மனோரமா ஒரு பாட்டு இருக்கு. அதில் எங்களுக்கு முக்கியமாக எங்கட ஆக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு இது வந்து தான் நாங்கள் போய் லண்டன் மாமா ஸ்ரீ பாஸ்கரன் அவைகளை கூப்பிட்டு இந்த காமெடி எங்கட யாழ்ப்பாண லாங்குவேஜ் வரணும். அதில் மண்வாசனை வரணுமென்றதுக்காக அவையை கொண்டு வந்து போட்டு அந்த படத்தை பார்க்கல எங்கட யாழ்ப்பாண மண்வாசனை அந்த அதில் வெறும் அந்த அதான் எனக்கு பிடிச்சது தான். அதில் மனோரமாச்சி ஆடி பாடி செய்கிறாங்க. இந்த வயதில் நீங்கள் போன உடனே கொஞ்சம் ஹிந்தி அப்படி எப்படி ஹிந்தியில் பேசுவாங்க. அப்புறம் நம்ம பாட்டு கொடுப்போம். அப்புறம் எங்கே போகிறீங்க சார் ஷூட்டிங் சரி போயிட்டு. இந்த படம் முதல்ல எப்படி வந்ததுங்கிறது நான் சொல்லிடுறேன். எனக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணி நான் ஏதோ கலாய்க்கிற மாதிரி என்ன கொஞ்சம் கலாய்ப்பாங்க. நாங்கள் இங்கேருந்து வந்திருக்கிறோம், நாங்கள் உங்களை புக் பண்ணுறோம், நீங்கள் எந்த ஊருங்கன்னு கொஞ்சம் தெலுங்கு கலந்து பேசுவோம், அப்புறம் கன்னடம் கலந்து பேசுவாங்க. நம்ப மாட்டேன். அதே மாதிரி தான் இந்த படத்தில் ஒரு கால், நான் லண்டன்லேருந்து வந்திருக்கிறேன், நான் இந்த மாதிரி ஹோட்டல் நிற்கிறேன், நாங்கள் நீங்கள் எங்கே இருக்கீங்கண்ணா? என்ன ரொம்ப யார் அது என்ன தன்னவனங்கண்ணே? நடிகர் மகிழ்ச்சியாக தானே கதைக்கிறது, அவன் நான் தானே கதைக்கிறேன் சொல்லுங்க அப்படின்னு. நான் நீங்கள் ஹோட்டலில் நிற்கிறேன், நீங்கள் வர முடியுமா? மொட்டையாவே எந்த ஹோட்டலில் சார்? எந்த ஹோட்டலில் கொஞ்சம் இருங்க, எந்த ஹோட்டலில் தங்கி இருக்கிறோம்? யார்கிட்ட கேட்குறாரு. வெஸ்ட் மாம்பலத்தில் நிற்கிறோம். அது எந்த இடத்துல சொல்லுங்கள், எந்த இடத்துல ஹோட்டல் பேர்? ஹோட்டல் பேர் அவர் இப்படி கேட்டு வந்து கரெக்டாக அட்ரஸ் சொல்லுங்கள். எங்கள் வீட்டிலேருந்து வாரீங்களோ துரசாமி பிரிட்ஜ் ஏறிங்களோ, அப்புறம் ரைட்டில் கட் பண்ணுங்கள், லெஃப்ட்டில் 3வது பில்டிங். அப்படியே போனால் இந்த டைரக்டர் தனியாக உட்காந்துருந்தார். 10க்கு 10 ரூமு, ஃபேன் கூட ஓடலாமா அப்படின்னு கேட்டு ஓடுது. பேசினார். உடனே 1 லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுத்தார். எனக்கு இருந்தாலும் சந்தேகம், இங்கிலீஷ் படன்றாமா லண்டன்றாங்க என்னமோ 1 லட்ச ரூபா அட்வான்ஸு. அதுக்கப்புறம் அவரும் போட்டார், ஃபோனும் பண்ணல. அதுக்கப்புறம் லண்டன் போகிறேன். அதுக்கப்புறம் லண்டனில் போய் இறங்குறது அந்த சேரில் உட்காந்து நிறைய ட்ரிப்பு நான் சொல்லியிருக்கேன். பட் இந்த படத்தில் வந்து ஏகப்பட்ட அனுபவங்கள். அதே மாதிரி லண்டனில் எனக்கும் எல்லோரும் கியூவில் நிற்பாங்க, டை கட்டினவங்க கோட்டு போட்டவங்க ரொம்ப பிரமாதமாக இருப்பாங்க. எல்லாம் அவங்க சீட் நம்பர் பார்த்து ரொம்ப சூப்பர் ஜஸ்ட் போயிருப்பாங்க. நான் மட்டும்தான் இப்படி யார் நம்மளை கூப்பிட்றாங்க எப்படி நம்ம தெரிய போகிறதுன்னு இல்லை. அந்த லண்டனில் வந்து அந்த உட்கார சேரை பின்னால் போடுறதுக்கே 3 hour ஆச்சு ஒவ்வொரு முறை போகும்போதெல்லாம். ஏன்னா தப்பான ஏதாவது ஒன்று பண்ணிவிட்டோம்னா கரெக்டாக ஏதாவது ஒன்று பண்ணுவோம், நேரம் ஒன்று சொன்னாங்க. என்னடா நம்ம ஒன்றுமே பண்ணலையே அப்போ அதனாலே கம்முன்னு இருந்தது.
அப்புறம் ஒரே ஒரு ட்ரிப்பு மறக்க முடியாதுன்னா இந்த ஒரு காப்பி கொடுத்தாங்க. உண்மையிலே காப்பி கருப்பாக இருந்தது. காப்பி நம்ம வீட்டில் கொடுக்குற மாதிரி இல்லையே, இது வந்து கொஞ்சம் முன்னால் இப்போ இல்லை. இந்த டிவிலெல்லாம் விளம்பரம் காட்டும் போது கருப்பாக தான் காட்டுவாங்க. ஓ அப்போ நிஜ காப்பி இதுதான். நம்மளும் அப்படியே குடித்தா அதில் சர்க்கரையும் இல்லை. என்னடா ஒன்றும் புரியலன்னு பார்த்தா பக்கத்தில் நம்மளை மாதிரி சூப்பராக டை எல்லாம் கட்டிருக்காரு. அவரும் அதே மாதிரி தான் குடிச்சிட்டு இருக்காரு. அப்போ இதுதான் காப்பி போல இருக்கு. நாங்கள் முழுமையாக இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் உரையாட இருக்கிறோம். உறவுகளே, காதலே என்னை காதலி வருகின்ற 12ஆம் தேதி லண்டனில் மிக முக்கியமான திரையரங்குகளில் திரையிடப்பட இருக்கிறது. வெகு விரைவில் நாங்கள் அனைத்து ஊடகங்களில் வாயிலாக GTV உட்பட என்னென்ன திரையரங்குகள், என்னென்ன நேரம், என்னென்ன காட்சிகள் என்பதை உங்களுக்கு விரிவாக விளக்கமாக தர இருக்கிறோம். பொதுமக்களுடைய ஆதரவை நாங்கள் வேண்டியிருக்கிறோம். இதில் எங்களுடைய கலைஞர்கள் இன்றைக்கு அதில் பார்த்தீங்கன்னு சொன்ன பொன் சிவா சொன்ன மாதிரி ஒரு காமெடி, ஒரு நகைச்சுவை காட்சியில் கூட எங்களுடைய யாழ்ப்பாண மட்டக்களப்பு மண் கமழுகின்ற கதை பேச்சுவார்த்தைகள், அதே மாதிரி தென்னிந்திய எங்களுடைய சமூகம் அப்படித்தான் ஒட்டி உறவா. இன்றைக்கு நாங்கள் அதே காலகட்டத்தில் நாம் வாழ்கிறோம். இன்றைக்கு இந்திய மக்களோடு சேர்ந்து வாழ வேண்டி புறப்பட்டுட்டோம். இந்திய மக்களோட சிநேகமாக நாங்கள் சேர்ந்து எல்லாவற்றிலும் இயங்க வேண்டிய ஒரு தேவைக்கு வந்துட்டது. எனவே நாங்கள் முழுமையாக நாங்கள் ஒரு தமிழர்கள் என்ற ஒரு பார்வையில் நாங்கள் செயற்பட வேண்டிய ஒரு காலம். அதுக்கு இங்கே காதலே என்னை காதலி திரைப்படம் ஒரு முன்னுதாரணமாக திகழும். ஒற்றுமைக்கும் சரி, எங்களுடைய முன்னோடி நடவடிக்கைகளுக்கும் சரி, காதலே என்னை காதலி உண்மையிலே சிறந்த திரைப்படமாக RB சௌத்ரி குறிப்பிட்டது போல கோடிக்கணக்கான ரூபாய்களை அவர்கள் முதலிட்டிருக்கிறார்கள் என்பதற்கு அப்பால் அவர்களுடைய பராமரிப்பு செலவு அல்லது அவர்களுடைய உழைப்பு மிக பாரியது. எனவே நாங்கள் இதுக்கு பக்கபலம் கொடுக்க வேண்டும். 12ஆம் தேதி திரையிடப்பட இருக்கிறது. நாங்கள் அடுத்து வரும் நாட்களிலும் மீண்டும் நகைச்சுவை காட்சிகள் மற்றும் இதனுடைய அளப்பெரிய 5 நல்ல இனிமையான பாடல்கள், நல்ல கவிவரிகள் இவற்றினுடைய பாடல்களை நாங்கள் தர இருக்கிறோம். இப்பொழுது நாங்கள் விடைபெற தயாராகின்றோம். நிறைவாக சொல்லுங்க சார். லண்டன் மாத்திரமில்லை, ஐரோப்பிய கலைஞர்களிட நாம் வேண்டிக் கொள்வது, தாழ்மையுடன் வேண்டிக் கொள்வது, தென்னிந்திய கலைஞர்கள் இங்கே வரும்போது அவர்கள் நிகழ்ச்சிகள் நடத்தும் போது 100 பவுன்களுக்கும் டிக்கெட் வாங்கி போகிறதுக்கு தயாராக இருக்கிறார்கள். நாங்கள் ஒரு குறிப்பிட்ட சின்ன தொகையை தான் நாங்கள் இதுக்கு அறவிடுறோம். அதை கொடுத்து பார்க்குறதுக்கு வராமல் இருக்காமல் வந்து பார்த்து எங்களுக்கு ஆதரவு தருதா. நாங்கள் மேலும் மேலும் எங்களோட ஈழத்து கலையை வளர்க்க முடியுங்கிறது என்னது நம்பிக்கை. அதனால் தயவு செய்து சிரமம் பார்க்காது வந்து இந்த படத்தை பார்க்க அன்புடன் வேண்டி உரிமையோடு வேண்டி கொள்கிறேன். நிச்சயமா கொல்லவர்களை நிறைவாக வணக்கம். நன்றி திரு பொன் சிவா அவர்களே. எல்லாரும் இந்த படத்தை பார்த்து எங்களுக்கு ஒரு சப்போர்ட் ஒன்று தர வேணும். அதை விட அடுத்த படம் உங்களுக்கு இதை விட இன்னும் பிரபலமான ஒரு படத்தை நாங்கள் உங்களுக்கு தர இருக்கிறோம். வித் எங்களோட ஆர்டிஸ்ட், எங்களோட கலைஞரோட சேர்த்து செய்ய இருக்கின்றோம். ஆனபடியால் எங்களுக்கு இந்த படத்தை பார்த்து எங்களை சந்தோஷப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ. உண்மையிலே அவர்கள் வேண்டுகோளின்படி வருகின்ற 12ஆம் தேதி காதலே என்னை காதலி திரைப்பட இருக்கிறது. திரையரங்கள் விவரம், காட்சி விவரம் எல்லாமே GTV உட்பட அனைத்து ஊடகங்களிலும் நாங்கள் தர இருப்போம் என்ற நம்பிக்கையோடு வெகு விரைவில் அடுத்தடுத்த நாட்களிலும் நாங்கள் மீண்டும் மற்ற ஒரு சில காட்சிகளையும் நாங்கள் தொகுத்து வழங்குவோம் என்ற நம்பிக்கையோடு இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்ய விளங்குகின்றோம். நல்லதுறவுகளை மீண்டும் சந்திக்கும் வரை இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்ட தொழிலதிபர்களாக இந்த நிகழ்ச்சியினுடைய தயாரிப்பாளர்களாக விளங்கும் திரு கொலின் மற்றும் திரு பொன் சிவா மற்றும் டைரக்டர் கலைஞர் திரு ஷன்னா ஆகியோருக்கு நன்றி கூறி விடைபெறுவது NT ஜெகன். வணக்கம் உறவுகளே. நன்றி. வணக்கம்.